எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2021 தேர்தல்ல திமுகவால அதிமுக நூலிழையில் தவறவிட்ட தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்க்க போறோம். அந்த தொகுப்ப பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக வந்து எந்த மாரியான வாக்கு வித்தியாசத்தில வெற்றி பெற்றிருக்காங்க, அதிமுக எந்த மாரியான வாக்கு வித்தியாசங்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும், நாம் தமிழர் கட்சியும் எப்படி வந்து அதிமுக இவங்களால அதிமுக வீழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். இதை என்னன்னா ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் தான் நான் கொடுக்குறேன் மக்களே. கண்டிப்பா தெரிஞ்சுக்குங்க. அடுத்து 2021 தேர்தலில் திமுகவில் அதிமுக நுழையும் தவறுவிட்ட தொகுதியில் முதல் தொகுதி அரியலூர் மாவட்டம். அரியலூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக 1,03,975 வாக்குகளும் 46.50% வாங்கியிருக்காங்க. அதிமுக 1,0741 வாக்குகளும் 45% வாங்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற வாக்கு வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1.5% மட்டும்தான் இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து வெற்றியை தீர்மானிச்சிருக்கு. அடுத்து ஜெயங்கொண்டம் தொகுதியை பொறுத்தளவுக்கும் அதே மாதிரி தான். திமுக 99,529 வாக்குகளும் 46.40% வாங்கியிருக்காங்க. அதிமுக 94,077 வாக்குகளும் 43.9% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வெற்றி வித்தியாசங்கள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2.7% தான் இந்த இடத்துல வெற்றி வித்தியாசங்களாக இருந்திருக்கு. அடுத்து செய்யூர் தொகுதி பார்க்கலாம். செய்யூர் தொகுதியில் திமுக கூட்டணியில 82,750 வாக்குகளும் 46.50% வாங்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணியில 78,708 வாக்குகளும் 44.20% வாங்கியிருக்காங்க. வெற்றி வித்தியாசங்கள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2.3% மட்டும் தான் அந்த இடத்துல வெற்றியை தீர்மானிச்சிருக்கு. அடுத்து திருப்பூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில 93,954 வாக்குகளும் 41.80% வாங்கியிருக்காங்க. அதிமுக 92,007 வாக்குகளும் 40.90% வாங்கியிருக்காங்க. இந்த வெற்றி வித்தியாசங்கள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 0.9% வாக்கு வித்தியாசத்துல திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அடுத்து தியாகராய நகர் அப்படிங்கிறது சென்னையில இருக்கு. சென்னை தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக 56,035 வாக்குகளும் 41.10% வாங்கியிருக்காங்க. அதிமுக 55,098 வாக்குகளும் 41% வாங்கி இந்த இடத்துல 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. வெற்றி வித்தியாசங்கள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 0.1% தான். வெற்றி வித்தியாசங்கள்ங்கிறத விட இந்த தொகுதியில மொத்தமாவே பார்த்தீங்க அப்படின்னா 37 வாக்குகள் வித்தியாசத்திலயா 37 137 வாக்குகள் வித்தியாசத்துல இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வேளச்சேரி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக 68,493 வாக்குகளும் 39.20% வாங்கியிருக்காங்க. அதிமுக 64,141 வாக்குகளும் 36.70% வாங்கியிருக்காங்க. வெற்றி வித்தியாசங்கள் பார்க்குறப்போ 2.50% தான் இந்த இடத்துல வெற்றி வித்தியாசங்களா இருக்கு. அடுத்து கடலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அப்போ வந்து அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தார். அவர் எம்.சி. சம்பத்ன்னு நினைக்கிறேன். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வந்து 84,563 வாக்குகளும் 46.80% வாங்கியிருக்காங்க. அதிமுக 79,412 வாக்குகளும் 43.90% வாங்கி இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இவங்களோட வெற்றி வித்தியாசங்கள்னு பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2.9% தான் இந்த இடத்துல வெற்றி வித்தியாசங்களா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேலி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக 75,177 வாக்குகளும் 46.10% வாங்கியிருக்காங்க. அதிமுக 74,200 வாக்குகளும் 45.50% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வெற்றி வித்தியாசங்கள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 0.60% மட்டும்தான் வெற்றி வித்தியாசங்களா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பண்ருட்டி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக 93,801 வாக்குகளும் திமுக கூட்டணியில் அவர் வந்து இந்த சின்னத்தில் தான் போட்டியிட்டார் வேல்முருகன் அவர்கள். 93,801 வாக்குகளும் 47.90% வாங்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணியில 89,104 வாக்குகளும் 45.50% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வெற்றி வித்தியாசங்கள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2.40% தான் வெற்றி வித்தியாசங்களா இருக்கு. அடுத்து விருத்தாச்சலம் தொகுதியை பார்க்கலாம். விருத்தாச்சலம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி 77,064 வாக்குகளும் 39.30% வாங்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணி 76,202 வாக்குகளும் 38.90% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வெற்றி வித்தியாசங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.40% தான் இந்த தொகுதியில் வெற்றி வித்தியாசங்களாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்க அந்தியூர் தொகுதி என்னோட நெய்பர் தொகுதி. அந்தியூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி 79,096 வாக்குகளும் 45.10% வாங்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணி 77,821 வாக்குகளும் 44.40% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வெற்றி வித்தியாசங்கள் 0.70% தான் இந்த இடத்துல பதிவாயிருக்கு. அடுத்து உளுந்தூர்பேட்டை தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக 1,15,451 வாக்குகளும் 47.60% வாங்கியிருக்காங்க. அதிமுக 1,10,195 வாக்குகளும் 45.40% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வெற்றி வித்தியாசங்கள் 2.2% தான் இந்த தொகுதியில் பதிவாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரமேரூர் தொகுதி பார்க்கலாம். உத்தரமேரூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக 93,427 வாக்குகளும் 44.60% வாங்கியிருக்காங்க. அதிமுக 91,000
805 வாக்குகளும் 43.80% வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில வெற்றி வித்தியாசங்கள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 0.80% வாக்குகள் தான் இந்த இடத்துல பதிவாயிருக்கு. அப்படி வெற்றி வித்தியாசங்கள் ஆயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக 73,642 வாக்குகளும் 44.40% வாங்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணி 70,900 வாக்குகளும் 40.90% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில 1.5% வாக்குகள் வித்தியாசத்தில இந்த இடத்துல வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா, பூம்புகார் தொகுதி. பூம்புகார் தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணி 96,102 வாக்குகளும் 46.40% பெற்றிருக்காங்க. அதிமுக கூட்டணி 92,803 வாக்குகளும் 44.80% வாங்கி, திமுக கூட்டணியை விட இவங்க 1.60% வாக்கு வித்தியாசத்தில இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்து அடுத்து ராசிபுரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு அமைச்சர் தொகுதியா இருக்கு. அது ஒரு பொறுத்தளவுக்கு திமுக கூட்டணியில 90,727 வாக்குகளும் 46.60% வாங்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணி 88,725 வாக்குகளும் 45.60% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில வெற்றி வித்தியாசங்கள் 1% வாக்குகள் தான் இந்த இடத்துல வந்து வெற்றி வித்தியாசங்களா இருக்கு. அடுத்து திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணி 81,688 வாக்குகளும் 44.60% வாங்கியிருக்காங்க. அதிமுக 78,826 வாக்குகளும் 43% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில 1.60% வாக்கு வித்தியாசங்கள் தான் இந்த தொகுதிய வெற்றி பெற வச்சிருக்கு திமுக கூட்டணிக்கு. அடுத்து போக்குவரத்துத்துறை அமைச்சரா இருக்க குன்னம் தொகுதியைச் சேர்ந்த சிவசங்கர் அவர்கள் பார்த்தீங்க சிவசங்கர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில 1,03,922 வாக்குகளும் 47.40% வாங்கியிருக்காங்க. அதிமுக 97,593 வாக்குகளும் 44.50% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில 2.9% வாக்குகள் வித்தியாசத்துல தான் இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருமயம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணி 71,349 வாக்குகளும் 41.10% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணி 69,967 வாக்குகளும் 40.30% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில 0.80% வாக்கு வித்தியாசத்தில ரகுபதி அவர்கள் வந்து வெற்றி பெற்று அமைச்சரா இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சங்கரன் கோவிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 71,300 திமுக பொறுத்தளவுக்கு 71,347 வாக்குகளும் 39.30% வாங்கியிருக்காங்க. அதிமுக 60,050 வாக்குகளும் 36.40% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி வித்தியாசங்கள் 2.9% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தென்காசி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணி 89,315 வாக்குகளும் 41.90% வாங்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணி 85,945 வாக்குகளும் 41.80% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மிக குறைவான அதாவது 0.10% வாக்குகள் மட்டும் தான் இந்த இடத்துல வந்து வெற்றியை நிர்ணயிச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாவே 365 வாக்குகள் வித்தியாசத்தில வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வாசுதேவநல்லூர் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணி 68,730 வாக்குகளும் 39.60% வாங்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணி 66,363 வாக்குகளும் 38.20% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில 1.4% வாக்குகள் வித்தியாசத்தில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து ஜோலார்பேட்டை தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு அமைச்சர் தொகுதியா இருந்துச்சு. அதிமுக அமைச்சர் தொகுதியா இருந்துச்சு. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு 89,490 வாக்குகளும் 45.90% வாங்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணி 88,399 வாக்குகளும் 45.30% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில 0.6% வாக்கு வித்தியாசத்தில இந்த இடத்துல தோல்வி தழுவியிருக்கிறாங்க. அடுத்து தாராபுரம் தொகுதியை பார்க்கலாம். தாராபுரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு 89,986 வாக்குகளும் 46.90% வாங்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணி 88,593 வாக்குகளும் 46.10% வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில வாக்கு வித்தியாசங்கள் 0.80% வாக்கு வித்தியாசத்தில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவோட மூத்த தலைவரான துரைமுருகன் அவர்கள், அதாவது திமுக பொதுச் செயலாளராக இருக்கிற துரைமுருகன் அவர்கள் காட்பாடி தொகுதியில திமுக பொறுத்தமட்டில் 85,140 வாக்குகளும் 46.20% வாங்கியிருக்காரு. அடுத்து அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 84,394 வாக்குகளும் 45.80% வாங்கியிருக்காரு. ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி வித்தியாசங்கள் 0.40% தான் இந்த இடத்துல வெற்றியை நிர்ணயிச்சிருக்கு, தோல்வியை தழுவியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 74,158 வாக்குகளும் 41.90% வாங்கியிருக்காங்க. அதிமுக பொறுத்தமட்டில் 70,260 வாக்குகளும் 39.70% வாங்கியிருக்காங்க. இந்த தொகுதியில 2.2% வாக்குகள் வந்து வெற்றியை, தோல்வியை நிர்ணயிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றி வித்தியாசங்களும், தோல்வி வித்தியாசங்களும் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அதிமுக போன தடவை மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள வாங்கியிருக்காங்க மக்களே. நெறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதிகள்ல பலமான பல தொகுதிகள் வந்து அவங்க இழந்திருக்காங்க. திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதிகள்ல
அவன் இன்னும் முழு கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த தடவை மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தெரியுது. அதே அதிமுகவுக்கு இது வந்து மிகப்பெரிய அளவில் சுலபமான வெற்றி பெறும் தொகுதிகள் தான். ஆக மொத்தத்தில் 60 தொகுதிகள் போன தடவை ஒரு 2-3% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து கைவிட்டு போயிருக்கு. கண்டிப்பாக இதை வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அது உணர்ந்து மிகப்பெரிய அளவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைவு வேற ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 40 தொகுதிகள் வந்து அதிமுகவுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு அந்த 60 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும். ஸோ திமுக மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தொகுதிகளை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி தன்னோட வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது. ஆக மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சியும் வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், அவங்களும் இந்த வாக்கு வித்தியாசங்களை மிகப்பெரிய அளவில் இவங்களுக்குள்ள இடையில இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த தடவை டிவிக்கு வந்த காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ட்ராபேக் நிறைய இடத்துல வந்து இழுபறி தொகுதியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. தமிழக வெற்றி கழகம் வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் வந்து நிறைய நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதிமுக எங்க வீக்கு, திமுக எங்க வீக்கு, ஸோ அவங்க 2 பேர்த்துக்கு எங்கே டிஃபெக்ட் பண்ணணும், எங்கே இடத்துல நம்ம டிமாண்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தடவை வந்து விலக போகுது. ஸோ அது திமுகவும் அதிமுகவும் எப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த சேனல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் உணர்ந்த எனக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த அரசியல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறனோ அதை விட அதிகமாக உங்களுக்கு இருக்கணும்னு நினச்சி தான் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை மிகப்பெரிய அளவில் பின்தொடரணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம்.